ஆர்கே இதை எப்படி பார்க்கலாம்? இதுல மத்திய அரசு மாநில அரசு அதிகாரம் அப்படிங்கறதோட பார்க்க வேண்டியிருக்குதா அல்லது சிஸ்டமே இப்படிதான் நம்ம மாற்றப்பட்டிருக்குங்கிற இடத்துல இருந்து பாக்குறீங்களா? இது ரெண்டு கட்சி சார்ந்த அரசியல் பிரச்சனையா மாறி இருக்கா அல்லது இதை எப்படி பார்க்கறீங்க? ஃபர்ஸ்ட் இதுல ஒரு புரிதல் தேவைப்படுதுன்னு கருதுறேன் நான். அதாவது இந்த நேஷனல் டிசாஸ்டர் அறிவிக்கவில்லை என்று அது நேஷனல் டிசாஸ்டர் என்ற டெர்மினாலஜி கிடையாது. டிசாஸ்டர் ஆஃப் சிவியர் நேச்சர் என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் அசஸ் பண்ண பிறகு செய்யும். சென்ட்ரல் டீம் வந்தாச்சு, அசஸ் பண்ணியாச்சு, இந்த அறிவிப்பு இன்னும் வரவில்லை. இது ஒரு பக்கம். ரெண்டாவதாக இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அவதிப்பட்டு கொடுத்து இன்னைக்கே அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். வீடு இல்லை, வீடெல்லாம் அடிச்சு போயிட்டு சிறு பிசினஸ் போன அக்டோபர்ல பாதிப்பு பெரிய அளவில் இருக்கு. எத்தனையோ நபர்கள் சிறு குறு பிசினஸ் ஆரம்பிச்சவங்க எல்லாருமே அடிச்சு போயிட்டு இப்போ அங்க வாழை தோப்புகள் மொத்தமா நீங்க போயிட்டு வந்தீங்க அல்லது இப்ப சாலைகள்லாம் சீரமைக்கணும்னாலே பல நாள் ஆகும். கால்நடைகள் நிறைய அடிச்சுட்டு போயிருக்கு. ஒவ்வொருத்தருக்கான பர்சனல் லாஸ்ங்கிறது பெருசா இருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும். இது ஒரு பக்கம். தென் மாவட்டங்கள்ல அந்த அளவுக்கு தென் மாவட்டங்கள்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதுக்கு நடுவுல மத்திய மாநில அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ காசு கொடுக்கல, நான் காசு கொடுக்கல, நீ காசு கொடுக்கல, நான் காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 6000 ரூபாய் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குது. இந்த 6000 ரூபாய் நாங்க கொடுத்தது பாஜக சொல்லி கொண்டிருக்கிறது. அது தவறு. இங்க இருக்கின்ற மாநில அரசாங்கம் கொடுத்த காசு தான். அது மார்க்கெட் போராயங்கள் எடுத்துக்க கொடுத்த காசு தான். மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் போன பிறகு ஒரு 450 கோடி அவர்கள் எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ல இருந்து வந்திருக்கிறது. அப்புறம் ஒரு 500 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் ஃப்ளட் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட் சென்னைக்காக கொடுத்தது. 900 கோடி மொத்தமா. டிமாண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் ஃபர்ஸ்ட் கேட்டது இன்டரிம் ரிலீஃபாக கேட்டது 7033 கோடி. அதன் பிறகு கேட்டது ஃபைனல் ரிலீஃப் ஃபண்ட் 12659 கோடி. இது அவர் கேட்ட ரிலீஃபா இருக்கிறது. இது டிசம்பர் 17-18 நடந்த விஷயத்துக்காக. அதன் பிறகு ஒரு 2000 கோடி பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட்ல கேட்கிறாரு. மொத்தம் 21,692 crores கேட்கறாங்க. எவ்வளவு வந்திருக்கு? 900 crores வந்திருக்கு. மொத்தமா சேர்த்து 900 crores. நீங்க சென்னை ஃப்ளட்ஸ் சவுத்ல எல்லாம் சேர்த்து சொல்றீங்க. எல்லாம் சேர்த்து சொல்றேன். அப்போ இந்த ஸ்கோப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கோப் ஹவ் கேன் ஏ ஸ்டேட் டீல் வித் இட்ன்ற பிரச்சனை வருகிறது. இது ஒண்ணு. ரெண்டாவதாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதன் பிறகுதான் அதனுடைய கணக்குகள் எல்லாம் வரும். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இங்கிருந்து ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அந்த முறையிடல் அதை என்ன எங்க போய் மன்றாடி கேட்கறதாலும் சரி, என்னாலும் சரி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் சரி, பாக்கி இருக்கின்ற அமைச்சர்களாலும் சரி, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் சற்றே உன்னித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய அந்த பேச்சில் வருகின்ற அந்த ஆணவ பேச்சு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் உங்க அப்பா பணம் இல்லை, எங்க அப்பா பணம் இல்லை. இங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுதான் தவறுதான் என்றே நான் சொல்றேன். அது அப்படி, அதாவது ஒரு சாதாரண அமைச்சர் வேணா பேசியிருக்கலாம், ஒரு சாதாரண திமுக தொண்டன் பேசியிருக்கலாம். அது தவறு கிடையாது. அமைச்சருமே கூட அதை அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல வேண்டுமான்றது இருக்கு. அப்படி மாற்று கருத்து அப்பா வீட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அமைச்சருக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமனுடைய விளக்கம் இருக்கு இல்லையா, அதுவும் பிரச்சனைக்கு ஒரு விளக்கமா இருக்கிறது. அதே சமயத்தில் இங்க ஒரு கோயில்ல நின்று கொண்டு கோயில்ல உண்டியல்ல காசு போடாதீங்கன்னு சொல்றதெல்லாம் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கிறது. இது ஒரு பக்கம். காசு வரல, அதனால மக்களுக்கு இன்னும் நிவாரணம் நடத்த முடியவில்லை என்ற ஒரு நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறதாக பார்க்க முடியுது. இது ஒரு பிரச்சனையாக பார்க்கிறது. அப்புறம் மத்திய அரசாங்கம் எந்த அடிப்படையில் இது செய்கிறது என்பது நிச்சயமாக ஒரு கிரைட்டீரியன் தேவைப்படுகிறது. மறுபடியும் இது நடந்து கொண்டே இருக்க போகுது. தமிழ்நாடானாலும் சரி, ஆந்திரானாலும் சரி, ஒரிசா ஆனாலும் சரி, வெஸ்ட் பெங்கால் ஆனாலும் சரி, அந்த பக்கம் கேரளா ஆனாலும் சரி, கர்நாடகா ஆனாலும் சரி, குஜராத் ஆனாலும் சரி, குஜராத்துக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு சம் கிரைட்டீரியன் should be there. அந்த கிரைட்டீரியன் இன்னும் கிடையாது. அதாவது எவ்வளவோ அதிகமாக நாம் நினைத்ததை விட குஜராத் கொடுத்துருவாங்கன்னு சொல்றதன் மூலமா அதுல அரசியல் கணக்கா தான் பாக்குறீங்களா? எல்லாமே அலோகேஷன் எல்லாமே இப்போ அந்த அரசியல் இதுக்கு ஒரு மெக்கானிசம் என்ன இப்போ, அதாவது இந்த அளவுக்கு ஒரு சேதமடைந்த ஒரு இடத்துல அரசியல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் இவர்களுக்கு வருது? இதற்கு இடமே கொடுக்க கூடாது. இதுல மத்திய அரசாங்கத்தை தான் குறை சொல்லுவேன். நீங்க அனைவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்க ஒரு ஃபார்முலா போடுங்க. உங்களுக்கு 90% கிராப் போயிருச்சுன்னா இவ்வளவு, உங்களுக்கு வீடு சேதம் இந்த அளவுக்கு போயிருச்சுன்னா இவ்வளவு நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை நீங்க கொடுங்க. அப்ப யாருடைய பணம்? தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொரு ₹1 போறதுல 29 பைசா தான் திரும்பி வருது. இதுல யாருக்குமே ஒரு பிரச்சனை இல்லை. 1947 இருந்து யாருக்கு இன்றுகளே யாருக்கும் பிரச்சனை கிடையாது. என்ன கேட்கிறோம்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இன்னைக்கு ஒரு கதி இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன்லயும் அங்கேயும் இங்கேயும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணம் கொடுங்கள். இந்த ஒரு கேள்விக்கு பதில்
பதில் தேவைப்படுகிறது. அரசியல் அப்பாற்பட்டு பாருங்கள், தேர்தல் வரப்போகிறது. மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இதுதான் ஒன்றாக உட்கார்ந்து டீ குடிச்சா தான் சரி வரும் என்று நான் கருதுகிறேன். இது அடுத்து சிஜேஐ நீதிமன்ற உத்தரவுலாம் வரணும்னு பேசலாம். திரு சுப்பிரமணியம், உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் இருந்தாலும் அடிக்கடி இந்த சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கு. அது நம்ம எண்ட்ல இருந்தா பிரச்சனை, டெக்னாலஜி இஷ்யூ தான் அது. என்ன இதுல நீங்க பார்த்திருப்பீங்க, ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க தொடர்ச்சியா. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதுல? வணக்கம் கார்த்திக் சார். எனக்கு முக்கியமான ஒரு கான்ஸ்டன்டன் ஐயா சொன்ன ஒரு முதல் கூட்டுல ஒரு இது சொன்னார். அவரு எங்கே இந்த டேட்டா கொடுத்தாருன்னு தெரியல. பிரைம் மினிஸ்டர் மோடி முன்பு இருந்த அரசாங்கம் கொடுத்ததை விட நாங்க 3 மடங்கு ஜாஸ்தியா கொடுத்துருக்கோம், தரவுகள் கொடுங்கன்னு கேட்டாரு. ஆக்சுவலா தரவுகள் சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல இருக்கு, தமிழகத்தோட நிதிநிலை அறிக்கையிலும் இருக்கு. அதாவது நான் இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த டேட்டா அனுப்புறேன், கான்ஸ்டன்டைன் ஐயா அவர்கள் ஷேர் பண்றேன், அவங்க பார்த்துக்கலாம். மார்ச் 14, 2014 முடிந்த நிதியாண்டுல நம்ம தமிழகத்திற்கு வந்த மொத்த தொகை 24,975 கோடி ரூபாய். அதாவது 15,000 கோடி ரூபாய் சென்ட்ரல் டாக்ஸ் டெவல்யூஷன் மூலமாக வந்தது. சப்சிடியில ஒரு 9,000 கோடி. 24,975. அது மார்ச் 2023 அந்த முடிந்த நிதியாண்டிலேயே போன வாட்டி அதுல நமக்கு வந்த பணம் 78,479 கோடி ரூபாய். இது சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிறது, நம்மளோட தமிழக நிதிநிலை அறிக்கையிலும் இருக்கு. அதாவது 38,000 கோடி ரூபாய் சென்ட்ரல் டாக்ஸ்ல வந்திருக்கு, சப்சிடி ஒரு 39,000 கோடி. இதுதான் 25,000 கோடி எப்படி 75,000 கோடியா ஆனதுன்றதுக்கு டேட்டா புள்ளி விவரம் வருஷம் இருக்கு. இதுதான் 3 மடங்கு விரிவாக வந்திருக்குன்னு சொல்றாங்க அவங்க. சோ இந்த டேட்டா அப்சல்யூட்லி ஃபைன், ஆடிட்டட் டேட்டா கான்ஸ்டன்ட் நான் ஷேர் பண்றேன். ஒன்னு. ரெண்டாவது இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம், அந்த 450 கோடி ரூபாய் முதல்ல கொடுத்தாங்க, திருப்பி 450 கோடி கொடுத்தாங்க, இது நம்மளோட உரிமை தொகை தானே. நம்மளோட உரிமை தொகையாக இருந்தாலும் டிசாஸ்டர்னு ஏதாவது வந்தாதான் நம்மளால செலவு பண்ண முடியும். அந்த 900 crore rupees நமக்கு எதுவும் ஒரு கடவுள் புண்ணியத்தை எதுவுமே வரல வச்சுக்கோங்களேன், நம்மளால செலவு பண்ணவே முடியாது. அது ஓப்பனிங் பேலன்ஸ்ல அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதோட ரிலீஃப்காக தான் அந்த 900 crores யூஸ் பண்ண முடியும். இது தெல்ல தெளிவாக 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல இந்த டிசாஸ்டர் ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு வழிமுறை இருக்கு. ஒன்லி ஃபார் ரிலீஃப் தான் யூஸ் பண்ண முடியும் இதை. ஸோ நமக்கு டிசாஸ்டர் வரல வச்சுக்கோங்க, நம்ம இந்த 6,000 ரூபாய் கொடுக்கவே முடியாது, அதுல இருந்து நம்ம தனியா வச்சுக்கணும். அடுத்த வருஷம் டிசாஸ்டர் வரும்போது இது கூட்டு தொகையாக போய் அங்க உட்காரும், அப்படிதான் வருமே தவிர மற்றபடி இந்த 900 crores நம்ம யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு, நம்ம நிவாரண தொகை கேட்கிறோம் பாத்தீங்களா. இப்ப சப்போஸ் நான் தியரிட்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நடந்த திருச்சி மாநாட்டுல ஐயா மோடி அவர்கள் 2,000 கோடி ரூபாய் நான் தமிழகத்துக்கு வழங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவோம், சர்வாதிகாரமாக முடிவெடுத்து விட்டார். நாங்க 20,000 கோடி கேட்டா அவர் 2,000 கோடி கொடுக்குறாரு, அவர் யாரு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அவர் யாரு, நாங்க கொடுத்த 20,000 கோடி ஆடிட் பண்ணி 20,000 கோடியில கொடுக்கணும் அப்படின்னு வருவோம். நம்ம எதை கொடுத்தாலும் அதுல ஒரு நம்ம குற்றத்தை கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. எதை கொடுத்தாலும்ங்கிறது அடுத்தது இல்ல கொடுத்ததற்கான இப்ப 900 crores கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அதுக்குண்டான வவுச்சர்ஸ் கொடுத்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். புரோட்டோகால் கார்த்திகை செல்வன் சார், அதெல்லாம் யாருமே மறுக்கல சார். ஆனா ஒரு பெரிய இடர்பாடுகள் வரும்போது புரோட்டோகாலுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க அனலைஸ் பண்ணி பண்றதும் நடந்திருக்கு கடந்த காலங்கள்ல. அது நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. புரோட்டோகால்ல இருக்கக்கூடிய அம்சங்கள் தானே. நீங்க இவங்க 20,000 கோடி கேக்குறப்ப 1,000 கோடி ரூபாயை கொடுத்துட்டு இது முன் தொகைப்பா, இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிங்க, நாங்க ஆய்வு பண்றோம், அதுக்கப்புறம் கொடுக்குறோம்னு கூட சொல்லலாமே. அதுவே வரலன்னா 2,000 கோடி கொடுக்க சொல்லுங்க, நான் சிஎம் கிட்ட சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிடுறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் என்ன பேச விட்டுருங்க சார், ஏன்னா தூரத்துல இருக்கிறதுனால என்னால கொஞ்சம் கண்டினியூஸா பேச முடியல, டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனால. முதல்ல என்ன சொன்னா 3 மடங்கு கொடுத்தது தவறு, எனக்கு டேட்டா கொடுங்கன்னு கேட்டாங்க, டேட்டா கொடுக்குறோம். ஒண்ணு. 900 crores உங்களுக்கு நீங்க எங்களோட உரிமை தொகை தானே, உரிமை தொகையாக இருந்தாலும் எதற்கு செலவிடப்பட வேண்டும் என்று 14th ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்பெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் எல்லாரும் கையெழுத்து போட்ட ஒரு டாக்குமெண்ட். அதை மீறி நம்மளால போக முடியாது, சரிங்களா? சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, தமிழகத்திற்கு அந்த டெவல்யூஷன் ஸ்கீம் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது பணம். அதாவது ஜிஎஸ்டி வந்ததுனால ஏதோ மேல வருமானம் போயிடுச்சு, நமக்கு வரவே இல்லை கிடையாது. பாதி பணம் நமக்கு கல்லா கட்டுறாங்க. உடனே 18% வரி வந்ததுன்னா 9% கல்லா நமக்கு நம்ம தமிழக அரசாங்கம் இல்ல. அப்ப அதேதான் மத்திய அரசாங்கத்துக்கும் பொருள் வருமா கல்லா கட்டுறது? அதெல்லாம் அந்த சொல்லாடல்கள்லாம் ரொம்ப தப்பா வரும் புரிஞ்சுக்கிறது. அதனால 18% நிதி வருது அப்படி என்னன்னா இப்ப அடுத்த
கான்ஸ்டன்டைன் என்ன சொல்லுவாரு, அப்போ நீங்க எவ்வளவு கல்லா கட்டுறீங்கன்னு கேட்டாருன்னா அது வேற மாதிரி போயிடும் அந்த உரை. அதனால நான் என்ன சொல்றேன், ஓகே, அதாவது நம்மளோட கேஷ் அக்கவுண்ட்டுக்கு வருகிறது, புரியுங்களா? ஓகே, இப்போ கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்குமா? 9% தமிழக அரசாங்கத்துக்கு கேஷ் அக்கவுண்ட்டுக்கு வருது, மீதி 9% மத்திய அரசாங்கத்துக்கு போகிறது, அதுல இருந்து 41% டெவல்யூஷன் ஸ்கீமாக நமக்கு வருகிறது. அந்த மாதிரி வந்த தொகை தான் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரி, அதனால வந்து சரி, மக்கள் பே பண்ற வரி பணத்துல இருந்தா அரசாங்கங்கள் எல்லாம் நடக்குது, மாநில அரசாங்கம் சரி, மத்திய அரசாங்கம் சரி, ரைட்டுங்களா? நம்ம எப்ப ஏதாவது ஒண்ணு இப்போ டேட்டா இது கொடுத்தோம்னா அடுத்த இதுக்கு ஜம்புக்கு போறோம், கோல் போஸ்ட்டுக்கு போறோம். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் எனக்கு வரவே இல்லை அப்படின்னும் 10,000 கோடி ரூபாய் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு எம்பி ஐயா வில்சன் ஐயா அவர்கள் பாராளுமன்றத்துல கேள்வி பதில் எழுப்பினாங்க. அதற்கு நிர்மலா சீதாராமன் வந்து குறிப்பாக பதில் சொன்னாங்க, 4,573 கோடி ரூபாய் உங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் இருக்கு, அதுக்குண்டான சிஏஜி ஆடிட்ட கொடுங்க, நாங்க தரோம்னு சொன்னாங்க. அந்த 4,573 ரூபாய் வேற எங்க இருந்து எடுக்கலங்க, தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 22-23 சமர்ப்பிச்சோம் இல்லையா, அதுல கொடுத்திருக்கோம். நீங்க 4,573 சொல்லிட்டு நிதிநிலை அறிக்கையில கொடுத்துட்டு 10,000 கோடின்னு பாராளுமன்றத்துல சொல்லும் போது எதுங்க முன்னுக்கு முரணா இருக்குது? ஓகே,